ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வடை பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். மிக்சிக்கு மாற்றிட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அது கூட வந்து 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அது கூட தேவையான அளவு சால்ட்டு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்வீட் கார்ன் வடை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்னில் நமக்கு நிறைய நல்லது இருக்குது. அதில் ஃபைபர் இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நான் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன், உருட்டி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 9 உருண்டை வந்திருக்கு. நான் 1 கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்ததுக்கு. இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுட்டா நமக்கு வந்து அந்த வடை தட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி நான் உருட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே. ஸோ ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடானோடனே ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒவ்வொன்றா தட்டி நம்ம அந்த கடாயில் போடலாம். நான் வந்து 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த உருண்டையை வந்து தட்டுறேன். எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படியும் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பால் கவரு, எண்ணெய் பேக்கெட் கவரில் கூட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் தட்டி போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹெல்தி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சூப்பராக, டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை. உடனே நம்ம திருப்பக்கூடாது. கடாயில் போட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். 2 நிமிஷம் கழித்து நம்ம மெதுவாக வந்து திருப்பி விடலாம். ஏன்னா கொஞ்சம் ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் விட்டு நம்ம திருப்பினா அது வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ போட்டிருக்க வடை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க உருண்டையும் அதே மாதிரி நான் வந்து கையில் தட்டி கடாயில் போட்டுக்கிறேன். இதுவும் நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டீ குடிக்கிற டைமில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆனோடனே நான் வந்து மெதுவாக திருப்பி விட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம கெட்சப் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனை கூட சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.